வணக்கம். உங்கள் மணிமேகலை. அருள் உடைமை அதிகாரத்தினை பற்றி இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதுக்கு முன்னால் உங்களோட ஒரு சிறு விஷயத்தை நான் பேச நினைக்கிறேன். பல மனிதர்களை நான் பார்க்கின்றேன். கடந்த கால நிகழ்வுகளை தங்களுக்குள் பொதித்து வைத்து கொண்டிருப்பார்கள். நேற்று நடந்த விஷயம்னு கிடையாது, பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த பல விஷயங்களை, அதாவது துன்பம் தரக்கூடிய நிகழ்வுகளை மனசுக்குள்ளார அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை வச்சிருக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனமான ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வீணாகி விடுவீர்கள். இது ஒன்று தான். அந்த நினைவுகளை அகற்றி விடுங்கள். கடந்த காலம் கடந்து விட்டது, அது போயே சேர்ந்துருச்சு. 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னால் நான் சண்டை போட்டேன், எங்கள் பாட்டனருக்கு முப்பாட்டனுக்கு இருக்கிறவங்கெல்லாம் சண்டை போட்டாங்க அப்படின்னு நம்ம பேசுறதில்ல. எந்த விதமான பலனும் கிடையாது. இன்று இந்த நொடி நாம் எப்படி இருக்கிறோம் என்பது தான் விஷயம். அதை நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும். நாளை என்பது யாருக்குமே தெரியாது, ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆக கடந்த காலத்தை ஒருபோதும் உள்வாங்கி நினைத்து அந்த நினைவுகளில் மூழ்கி உங்களை தொலைக்காதீர்கள் என்று உங்களை அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். தூக்கி போட்டுருங்க. போனது தானே, அதை என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் ஏதாவது செய்ய முடியுமா? கிடையாது. அதை ஏன் திரும்பி நீங்கள் நினச்சி உங்களை வருத்தி கொள்ளுகிறீர்கள்? அது தேவையில்லை என்று உங்களுக்கு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று நாம் குறளை காணலாம். அல்லல் அருள் ஆழ்வார்க்கில்லை, வழி வழங்கும் மல்லல் மாஞாலம் கரி. அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை, வழி வழங்கும் மல்லல் மாஞாலம் கரி. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லலாம்? அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை. கருணை கொண்ட உள்ளத்தோடு இரக்க குணத்தோடு எவர் ஒருவர் இருக்கிறாரோ அவர்களுக்கு ஒருபோதும் துன்பம் கிடையாது. ஏன்னா அவங்க எல்லா உயிரையும் தன் உயிர் போல் நினைக்கின்றார்கள். அதனால தான் அவங்களுக்கு அந்த துன்பம் எதுவுமே தெரியாது. ஏன்னா பிறர் துன்பப்படும்போது அதை இவர்கள் என்ன செய்கிறார்கள்? நிவர்த்தி செய்கிறார்கள். கருணையோடு அதனை அணுகி அதற்குரிய சரியான வழிகாட்டுதல்களையோ உதவிகளையோ செய்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு எந்த ஒரு இன்னலும் வராது. இது எப்படி சொல்கிறார் அவர்? வழி வழங்கும் மல்லல் ஞாலம் கரி. இந்த உலகத்தில் காற்று இல்லாத இடம்னு எங்கேயாவது இருக்கா? இல்லை இல்லையா? உலகம் முழுக்க அண்ட சராசரமும் காற்றினால் மட்டுமே இயங்கிக் கொண்டு இருக்கிறது. இந்த காற்று இயங்கிக் கொண்டு இருப்பதனால் பல மக்களும் உயிரினங்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இவ்வளவு பெரிய உலகத்தில் வாழக்கூடிய மக்கள்தான் சான்றாக இருக்கிறார்கள். எதற்கு சான்று? அருள் இல்லாருக்கு துன்பம் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை அனுபவபூர்வமாக கண்டு கொண்டும் கேட்டும் இருப்பவர்கள் என்ன சொல்கிறாங்க? அவர்களுக்கு துன்பமில்லை என்று சொல்லுகிறார்கள். காற்றினால் சூழப்பட்ட இந்த உலகில் வாழக்கூடிய அனைத்து நல்ல மக்களும் கருணை உள்ளத்தோடு ஒருவர் இருப்பாரே ஆனால் அவருக்கு துன்பம் என்பது இல்லை என்பதை முற்றிலும் உணர்ந்தவர்கள் ஆவார்கள் என்று இந்த குறள் நமக்கு எடுத்து கூறுகிறது. நாமும் அதனை கடைபிடிக்க முயற்சிக்கலாம். நன்றியுடன் இன்று விடைபெறும் உங்கள் சகோதரி மணிமேகலை.